ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் விளாக் தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டைமிங் 5:40 புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு கொஞ்சம் பிஃபோராகவே நாங்கள் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே ட்ரெயின் வந்துட்டு எந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது எங்கன்ட்டு தேடிட்டு அப்புறமா எங்கள் கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ட்ரெயின் உள்ள வந்துட்டோம், யாருமே வரல. இன்னும் வந்துட்டு 1 hour கிட்ட டைம் இருக்கு எடுக்கிறதுக்கு. ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் இருந்துச்சு. அதனால் அங்கேயே நாங்கள் சுற்றிட்டு பிக்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலாக கரெக்டாக 5:40க்கு ட்ரெயின் வந்துட்டு எடுத்துட்டாங்க. ட்ரெயினில் ஃபுட் அவ்வளோவா நல்லா இருக்காதுன்றதுனால நாங்களே டின்னர் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் போய் தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெயின் ரொம்ப நேரமாக ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் ராமேஸ்வரம் போகிற வழியில் அந்த பாம்பன் பாலம் வழியாக ட்ரெயின் போவோம் அப்படின்றதுனால அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குது, அந்த தண்ணிக்கு நடுவில் ட்ரெயின் போகிறது வந்துட்டு வேடிக்கை பார்க்கலான்னு வந்து நின்றுட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு. பட் ஏர்லி மார்னிங் போனதுனால சரியாக தெரியல. இப்போ இருட்டாக இருந்ததுனால பிரிட்ஜில் லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது. நான் உங்களுக்கு ஈவினிங் 1 செகண்ட் இந்த வியூ வந்துட்டு காமிக்கிறேன், டே டைமில் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் ராமேஸ்வரமும் ரீச் பண்ணிட்டோம். அனல் அடிக்குதுல. இங்க இல்ல. அச்சச்சோ, என் செப்பல் அறந்துச்சு. பழைசுதான். மணி 4:27. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கேயே நிறைய ஆட்டோலாம் இருந்துச்சு கோவில் போகிறதுக்கு. அவங்களே கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 20 or 30 ஏதோ சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து ஆட்டோவில் நாங்கள் ஏறிட்டோம் கோவில் போகிறதுக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த டைம்லேயே செம்ம கூட்டம் கியூ நின்றுட்டு இருந்தது கோவிலுக்கு போகிறதுக்கு. அப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஃபைனலாக ரீச் ஆயாச்சு கடலுக்கு. ஆமாம், லாஸ்ட் டைம் கம்மியாக இருந்துச்சு தெரியுமா, மண் மாதிரி இருந்தது இங்கே. அது வழியாக நடந்து போய் வாடா போகிறாங்கடா அவங்க. டைம் நேரம் ஆகுது இப்போ 3 மணி இல்லை, 4:57. அப்புறம் அங்கே இருந்த ஷாப்பில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஷாப்லேயே லாக்கரில் பேக்லாம் வச்சுட்டு அப்புறம் கடலில் குளிக்கலான்னு வந்தோம். இங்கே கடலில் குளிச்சுட்டு அப்புறம் அங்கே கோவிலில் 22 கிணறு இருக்கும், அங்கே போனோம். அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போனால் எப்படியும் நினைஞ்சிரும். அதனால் லாக்கர்லேயே ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமியை பார்க்குறதுக்காக கோவிலுக்கு போனோம். உள்ள கூட்டம் எவ்வளோ இருக்கும், கியூ எவ்வளோ நேரம் போகும்னு தெரியாது அப்படின்றதுனால அங்கே இருந்த ஒரு ஷாப்லேயே காலைல டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே சாமி பார்க்குறதுக்காக போனோம். ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட வெயிட் பண்ணி ஃபைனலாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. அப்புறம் கோவிலுக்கு பக்கத்துலேயே போட்டிங் இருந்தது. ஓகே, அங்கே போகலான்னு போனோம். பார்த்தா நாங்கள் போன டைமில் அந்த போட் வந்து கிளம்பிடுச்சு. அதனால் அகைன் ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அந்த போட் போயிட்டு சுற்றிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் வந்துட்டு அந்த போட்டில் ஏறினோம். போட்டிங் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 சார்ஜ் பண்ணாங்க. இந்த போட்க்கு போகிற வழியில் இந்த சைடு பார்த்தா சிவன், பிள்ளையார் அண்ட் அம்மன் சிலை இருந்தது தண்ணி உள்ள. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு போனதுனால எல்லா பிளேஸுமே காலியாக இருந்துச்சு. அதனால எங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் உக்காந்துட்டோம். போயிட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டேன். அங்கே வந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்தது. அப்புறம் போட்டில் எல்லாருமே ஏறினதுக்கப்புறமா போட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் போட்டில் சாங்லாம் போட்டு விட்டாங்க. போட்டே ஒரு வைவாக போயிட்டு இருந்தது.
ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் ஏறின இடத்துலையே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. போட்டிங் முடிஞ்சு வெளியில் வந்தோடனே நிறைய ஆட்டோக்கெல்லாம் இருந்துச்சு. அவங்களே வந்துட்டு ராமேஸ்வரம் சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 200 சார்ஜ் பண்ணாங்க. அந்த ஆட்டோலேயே நாங்கள் எல்லாரும் சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு கோதண்டராமர் கோவிலுக்கு தான் போனோம். பார்த்தா அங்கேயும் ஒரு கியூ நின்றுட்டு இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் தனுஷ்கோடி போனோம். அதுதான் தனுஷ்கோடி ஓல்டு ரயில்வே ஸ்டேஷனா, பட் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே 2 கோவில் இருந்துச்சு. அப்புறம் ராமர் பாதம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா அரிச்சல்முனை. இது வந்து தனுஷ்கோடி டெத் எண்டு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா. இங்கே வந்துட்டு 2 ஓஷனும் மீட் பண்ணுற பிளேஸு. பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும் இங்கே வந்து மீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்டர் செம்ம க்ளீனாக இருந்துச்சு, செம்ம ப்ளூயிஷாக இருந்தது. அப்புறம் இந்த சைடு பீச்சில் இறங்குறதுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருந்தது. அது வழியாக நாங்கள் கீழே இறங்கி போயிட்டோம். தண்ணியில் இருக்க ஃபிஷ்ஷு தெரிகிற அளவு அந்த வாட்டர் அவ்வளோ க்ளீனாக இருந்தது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக சுற்றி கடல். நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. அப்புறம் நாங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே மோஸ்ட்லி சங்கு, சிப்பி அந்த மாதிரியான ஷாப்புங்க தான் இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்துல் கலாம் ஹவுஸ்க்கு தான் போனோம். அங்கே அவரோட சர்டிஃபிகேட் அண்ட் அவார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபோன் வேறு அலோவ் பண்ணல. அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஈவினிங் ட்ரெயினுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் அவ்வளோவா நிறையா பிளேஸ் சுற்றி பார்க்கல. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு ராமேஸ்வரத்தில் ட்ரெயின் அரௌண்ட் 5:40 போல் மூவ் பண்ணாங்க. நாங்கள் மறுநாள் சென்னைக்கு மார்னிங் 7:30 to 8 அப்படி ரீச் ஆகிட்டோம். டயர்டாக இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். ட்ரெயின் ஏறினோடனே இந்த பிரிட்ஜை மட்டும் பார்த்துட்டு உடனே தூங்கிட்டேன். ஏர்லி மார்னிங் விட ஈவினிங் இந்த பிரிட்ஜில் போகிறதுக்கு சூப்பராக இருந்தது. வியூவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அப்புறம் அதில் இருக்க தண்ணி சொல்லவே வேணாம், செம்ம க்ளீனாக இருந்துச்சு. உள்ளே இருக்க ஸ்டோன் வரைக்கும் செம்ம கிளியராக தெரிஞ்சுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ராமேஸ்வரம் போகிறீங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.